அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சட்டை கழட்டிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிடுங்கம்பாங்க. இதை முதல் யார் பண்ணாங்கன்னா கேரளாவில் குருவாயூரப்பன் கோயில் தான் செஞ்சாங்க. ஏன் சட்டை கழட்டணும் அப்படின்னு. இது ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருந்துச்சு, சட்டை கழட்டணுமான்னு. அங்கே நம்ம தமிழ் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே கேரளாவுக்கு போனால் சட்டை கழட்டிட்டு போய் சாமி கும்பிடுங்கம்பாங்க. இதில் என்ன பலன்? சட்டை கழட்டுறதுனால என்னென்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்களுடைய சின்ன சின்ன ஓட்டைகள் அதில் இருக்குது. இப்போ நீங்கள் வேர்வை வெளியில் வருது, அப்போ அதில் ஓட்டை இருந்துங்க அடுத்தானே வெளியில் வருது. நம்ம உடம்புல இருக்கிறத நீங்கள் 1 கிலோமீட்டர் ஓடிட்டு வாங்க, உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் வெளியில் வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, எல்லாமே கிட்டத்தட்ட 1 கோடி ஹோல்ஸ், அதாவது சின்ன சின்ன ஓட்டைகள், அது எல்லாமே இங்கே இருக்குது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த ஓட்டை இருக்குதுங்கிறத. அது வழியாக அந்த ஒரு பவர் நம்ம உடம்புக்குள்ளே அது வைப்ரேஷனாக மாறி 48 மணி நேரம் அந்த தெய்வத்தினுடைய சக்தியோட பவர் உடம்புல உட்காரணுமா. உட்கார்ந்தால் தான் எது வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம்னு இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இது எல்லாமே ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தா, அதனால தான் சித்தர்கள் எல்லாருமே பாருங்கள், சட்டை போடாமல் தான் எல்லா சித்தர்களையுமே இது வடிவம் அமைச்சிருக்காங்க. ஓவியம் வரைஞ்சவங்க எந்த சித்தர்களுக்குமே சட்டை போடல பாருங்கள். அப்போ என்ன, இயற்கையான காற்றை சுவாசித்து விஞ்ஞானத்தை மெஞ்ஞானத்தை கனெக்ட் பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் யாரோ ஒருத்தருக்கு மக்களுக்கு நம்ம நல்லது செய்துட்டு போகணும்னு சொல்லி சித்தர்களே அந்த காலத்தில் மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரே ஒரு துணியை கட்டி ஒரு மலை அடிவாரத்தில் உட்காந்து பல ரகசியங்களை கற்று உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்களே சட்டை போடல. அதனால தான் கடவுளை கும்பிடும்போது அந்த சட்டை கழட்டுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எல்லா கோவில்லையுமே ஓரளவுக்கு அந்த சட்டை கழட்டுறாங்க. 1 மணி நேரம் கோயிலில் இருக்கணுங்க. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பவர். ஒரு 1 ஹவர் அந்த கோவிலில் இருக்கணும். ஏன் 60 நிமிஷம் நம்ம ஜாதகத்தில் 60 நிமிஷம். அந்த 60 நிமிஷம் நீங்கள் அங்கே இருந்தால் ஒரு மூச்சு உள்ளே இழுப்பீங்க, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட காற்றை வெளியே விடுவீங்க. மறுபடியும் ஒரு மூச்சை உள்ளே இழுப்பீங்க, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட காற்றை வெளியிடுவீங்க. அப்போது ஒரு 2 செகண்டுக்கு ஒரு மூச்சு, மறுபடியும் 2 செகண்டுக்கு ஒரு மூச்சு இறக்குறீங்க. அப்போ 60 நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சை எடுப்பீங்க? அந்த இறையாற்றல் கோயிலுக்கு இருக்கக்கூடிய மூச்சு காற்றை தான் நம்ம உணர்கிறோம். நம்மளை அறியாமையே அது நம்ம எடுத்துக்குது. நம்ம அறியாமையே நம்ம கெட்ட காற்றை வெளியிடுறோம். ஆனால் நமக்கு மட்டும் தெரியல. எப்படி?